Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இன்னைக்கு வீடியோல மெடிக்கல் கோடிங் ஸ்பெஷாலிட்டி பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷாலிட்டினா என்ன, எப்படிலாம் அந்த ஸ்பெஷாலிட்டி பிரிச்சிருக்காங்க, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்க மறக்காம பாருங்க. பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் எப்படி பிரிச்சு போடுறாங்க, நம்ம என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நமக்கு எப்படி தெரியும், நம்ம எப்படி அந்த ஸ்பெஷாலிட்டில ஜாயின் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தின டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரைட். இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்பெஷாலிட்டிக்கு நம்ம போவோம், நம்மள எப்படி வந்து பிரிப்பாங்க, இல்ல அதுக்கு தனியா ஏதாவது கோர்ஸ் பண்ணணுமா, படிக்கணுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சிம்பிளா ஒரு காமனா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்போமா, எல்லாருமே காமனா படிப்போம். காமனா எழுத படிக்கிறதுக்கு அப்புறம் பேசிக்கான எல்லா விஷயங்களையும் அந்த 10வதுக்குள்ள நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம படிப்போம் இல்லைங்களா? ஓகேங்களா? அப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் வரும். அந்த பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம எவ்வளோ மார்க் வாங்குறோமோ, அந்த மார்க்கோட மதிப்பெண் அடிப்படையில ஹையஸ்ட்டா வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் அந்த மாரி நமக்கு ஒவ்வொரு குரூப்ல நமக்கு வந்து அடுத்த அ அந்த 10th மார்க் வச்சு நமக்கு குடுப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு குரூப்பா. லைக் அதிகமான மார்க் எடுத்திருக்கவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் மேத்ஸ், பயாலஜி, அதுக்கப்புறம் பியூர் சயின்ஸ் இந்த மாரி டைப் ரைட்டிங் குரூப், காமர்ஸ் இந்த மாரிலாம் அதிக மார்க்ல இருந்து கொஞ்சம் கம்மியான ஒரு மீடியமான மார்க் வரைக்கும் அந்த மாரி குரூப்ஸ வந்து பிரிச்சு குடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ இப்ப 10th வரைக்கும் நீங்க காமனா எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாருமே ஒரு பேசிக் விஷயத்த நம்ம படிச்சிருப்போம். அடுத்து 10th அப்புறம் 11th 12th நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட்ட மட்டும் ரொம்ப டீப்பா நல்ல எலாபரேட்டா அந்த ஒரு பர்ட்டிகுலர் பீப்புள், அந்த குரூப் எடுத்த பீப்புள் மட்டும் படிப்போம். அதே மாதிரிதான் வேற குரூப் எடுத்த பிள்ளைங்க வந்து அந்த ஸ்பெஷாலிட்டில என்ன படி இருக்கு, அது இப்போ ஒரு டைப் ரைட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தி நல்லா எலபரேட்டா படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ மேக்ஸோ வராது இல்லைங்களா? ஸோ இதே மாதிரியே தான் மெடிக்கல் கோடிங்லையுமே நம்ம ஃபர்ஸ்ட் போனதுமே அந்த 10வது வரைக்கும் அறிக்க எல்லாருக்குமே காமனா ஐசிடி 10CMனா என்ன, அந்த கைட்லைன்ஸ் இது எல்லாமே வந்து ஜென்ரலா எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒரு சில கம்பெனிஸ்ல எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த மாதிரி குரூப்பா பேட்சா எடுத்து எல்லாருக்கும் காமனா இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமே அவங்க வந்து நிறைய டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் டெஸ்ட்ல வந்து யார் எல்லாத்தையும் நல்லா படிச்சு நல்ல நாலேஜபிள் பர்சனா இருக்காங்க, நல்லா யாரு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, யாருக்கு வந்து நல்ல ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க அவங்க. ஸோ அந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி அந்த மார்க்கை பேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த அதிகமான மார்க் எடுத்தவங்களெல்லாம் இந்த இதுல போடலாம். அடுத்து இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸ் இருக்க பீப்புளை வந்து அதிகமான மார்க் மட்டும் கிடையாது, அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறவங்க, இந்த ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் வந்து என்னன்னா ஒரு கொஞ்சம் கஷ்டமான இருக்கிறதுல இவங்களால பிக்கப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதுல பிரிச்சு போடலாம். அடுத்த லெவல்ல இருக்கவங்கள இதுல போடுங்க, அடுத்த ஸ்பெஷாலிட்டில போடுங்க, அடுத்து இருக்கிறவங்க இந்த ஸ்பெஷாலிட்டில போடுங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சு போடுவாங்க. ஓகேங்களா? அப்படி பிரிச்சு போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்தந்த ஸ்பெஷாலிட்டிக்கு பிரிச்சு போட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, அந்த 11th 12th மாரிக்க அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு உரிய கைட்லைன், அந்த ஸ்பெஷாலிட்டில என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, அதுல நம்ம என்ன கோட் பண்ண போறோம், நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு இன்னும் டீப்பான ட்ரைனிங் மாதிரி அந்த ஸ்பெஷாலிட்டி பத்தி நமக்கு ஃபுல்லா சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எந்த ஸ்பெஷாலிட்டிக்கு போயிருந்தாலும் இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து எப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்ப எப்படி வந்து என்னதான் இருந்தாலும் இப்ப அந்த ஒரு மேக்ஸ் பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப அறிவாளி, இவங்க மக்கு அப்படின்னு கிடையாது. அந்த சப்ஜெக்டோட காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து தான் அது வந்து அதனாலதான் அந்த மார்க்கை வச்சு முன்னாடி பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு மேக்ஸ் பயாலஜி படிக்கிறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா டைப் ரைட்டிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். அடுத்து காமர்ஸ் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்டா இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தினால இப்படி அவங்க வந்து மார்க்ஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு கம்மியான மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மேக்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்டையோ ஒரு கான்செப்டையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அவங்க கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி லைக் அடுத்து ஒரு தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப் அந்த மாதிரி அவங்க வந்து அதை எடுத்து படிச்சுப்பாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. இப்போ ஒரு ஐபிடிஆர்ஜி அப்படின்னா அதுக்கு காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா
ஒரு இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆகிறவங்களுக்கு மேஜராக நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுவாங்க. நிறைய என்ன சொல்றது, ஏ டு இசட் ஒரு டாக்டர் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேஷண்ட்டை வந்து போனதுலேருந்து எப்படி என்ன சிம்டம் இருக்குது, அதுக்கு என்ன டிசீஸ்லாம் வரலாம், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, மெடிகேஷன் என்ன, அந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இப்போ ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கே என்னென்னலாம் பாகங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அதை எப்படி பிரிப்பாங்க, அந்த மாதிரி அனாட்டமி ஃபிசியாலஜில இருந்து ஃபுல் ப்ரொசீஜரும் நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஐபிடிஆர்ஜியா இருந்தா மாதிரி எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அத்தனை ப்ரொசீஜரையும் நம்ம படிக்கணும், அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம படிக்கணும். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் தெரிஞ்சாதான் இதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இது கொடுக்கலையா, அதே மாதிரி ஒவ்வொரு டிசீஸுக்குரிய சிம்டம்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகமா இருக்கிறதுனால இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் யார் நல்லா பண்ணாங்க, அந்த நல்லா யாரு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு நல்ல மார்க் யார் எடுத்தாங்களோ அதை வந்து இந்த ஐபிடிஎஸ்ல போடுறாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்தை வச்சுக்கலாம். அடுத்து வந்து இப்போ ஒரு ரேடியாலஜி இருக்கு அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேடியாலஜி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வரும். ஐ மீன் அந்த மாதிரி கோட்ஸ் தானே வரும். ஸோ ஒரு சில கோட்ஸே வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் சிடி, எம்ஆர்ஐ இந்த மாதிரி கோட்ஸ் வரும். பெருசா வந்து இந்த இடத்துல யாருமே போய் ப்ரொசீஜரோ இல்ல ஒரு பெரிய டிசீஸை டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி பெரிய வேலைகள் அங்க இருக்கிறதுல ரிப்பீட்டடா அந்த கோட்ஸ் வர்றதுக்கு இந்த மாதிரி கோட்ஸ் தான் வரும். இந்த மாதிரி செட் ஆஃப் கோட்ஸ் வரும். அது கொஞ்சம் சுலபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்றவங்கள வந்து இதுல போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்காக ரேடியாலஜில ஒர்க் பண்றவங்க யாரோ வந்து ரொம்ப மக்கானவங்களோ இல்ல ஒண்ணுமே தெரியாத பர்சனோ இல்ல ஐபில ஒர்க் பண்றவங்க யாரோ பெரியவங்க அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஒருவேளை இப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தாங்களா, குரூப்பா எடுத்து இந்த மாதிரி குரூப் ஐ மீன் ஒரு பேட்சா எடுத்து குரூப்பா பிரிச்சு போட்டாங்களா, அது இல்லாம ஒரு சில கம்பெனிக்கு ஈடிக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க, இல்லாட்டி ரேடியாலஜிக்கு மட்டும் எங்களுக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்கன்னு எடுக்கும் பொழுதே ரேடியாலஜிக்காகவும் ஈடிக்காகவும் மட்டும் எடுத்துக்கிட்டு ஓகேங்களா, ஜென்ரல் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுல பாதி பேரை பிரிச்சு பாதி பேரை ஈடிலையும் பாதி பேரை ரேடியாலஜியும் அவங்க உள்ள தேவைக்கு ஏற்ற மாதிரியும் எடுப்பாங்க. ஸோ எப்படி வேணாலும் சினாரியா மாறலாம். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன இந்த எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்கும் அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி கைட்லைன்ஸ் இருக்கு. அந்தந்த ஸ்பெஷாலிட்டியில ஒர்க் பண்ணும்பொழுது இன்னும் டீப்பா போகும். அதுக்குரிய காம்ப்ளெக்சிட்டி, அந்த ஸ்பெஷாலிட்டிக்குரிய காம்ப்ளெக்சிட்டி இப்போ இடி, இஎன்எம், அதுக்கப்புறம் சேம் டே சர்ஜரி அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குரிய காம்ப்ளெக்சிட்டி அதுல இருக்கும். ஓகேங்களா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியாவது பிரிச்சு போடணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த இதை பேஸ் பண்ணி பிரிச்சு போட்டாங்கன்னா தான் கொஞ்சம் கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இதுதான் கான்செப்ட். இப்போ வரும்பொழுது எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களே ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாவெல்லாம் நம்ம மீட் பண்ணும்பொழுது இவங்களை இதுல போடலாம், இதுல போட்டா சரியா இருப்பாங்க அப்படின்னு அந்த ட்ரைனர் அவங்களோட உதவியோடையும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸோடையும் இவங்களை இந்த மாதிரி குரூப்பா பிரிச்சு போடுவாங்க. அப்படி இல்லையா அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டிக்கு உள்ள ஆள் தேவைப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை பிரிச்சு போடுவாங்க. ஸோ இப்படிதான் நம்ம அந்த ஸ்பெஷாலிட்டியில போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பெஷாலிட்டியை பத்தி லேர்ன் பண்ணி அந்த ஸ்பெஷாலிட்டியில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ அந்த ஸ்பெஷாலிட்டியில எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு அதில் ஒரு 1 இயரோ 1.5 இயர்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணும் பொழுது அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிடுவீங்க. அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வேற வேற கம்பெனிக்கு போகும்பொழுது, ஒரு உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஒரு இடி கோடர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அடுத்தடுத்த கம்பெனிஸ்ல போகும்பொழுது இடியில உங்களை கூப்பிட்டுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து நீங்க இடிக்கு தான் டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். மெடிக்கல் கோடரா அப்ளை பண்ணாலுமே நீங்க எதுக்கு அப்ளை பண்ணுவீங்க, இடி ஸ்பெஷாலிட்டிக்கு அப்ளை பண்ணுவீங்க. ஒருவேளை இந்த 1.5 வருஷம் கேப்ல வந்து நீங்க வேற ஏதாவது ஸ்பெஷாலிட்டி லேர்ன் பண்ணிருக்கீங்க, மல்டி ஸ்பெஷாலிட்டி கோடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து இஎன்எம்மும் லேர்ன் பண்ணலாம். இப்போ ஒரு அவுட் பேஷண்ட் கீழே தான் இந்த இடி இஎன்எம் அதெல்லாமே வரும். ஓகேங்களா, அப்போ நீங்க இஎன்எம்மும் லேர்ன் பண்ணிருக்கீங்க, சர்ஜரியும் லேர்ன் பண்ணிருக்கீங்க, அனஸ்தீசியா லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதே கம்பெனில அதுலயும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 2 விஷயம் தெரியும்னு வச்சுக்கோங்க, இடியும் தெரியுது இஎன்எம்மும் தெரியுது. ஓகேங்களா, அப்போ நீங்க வேற கம்பெனில இன்டர்வியூக்கு கூப்பிடும் பொழுது என்ன பண்ணலாம், இடிக்கு இன்டர்வியூ வந்தாலும் வேகன்சி இருந்தாலும் நீங்க அதுக்கும் அப்ளை பண்ணலாம், இல்ல இஎன்எம்க்கு வேகன்சி வந்தாலும் நீங்க அதுக்கும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ரெண்டுலயுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 2 விஷயமுமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ஸ்பெஷாலிட்டி போகிறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ட்ரைனிங் கொடுக்கணுமா, இல்லை ஒரு ஸ்பெஷாலிட்டிலேருந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டிக்கு எப்படி மாறலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் அதாவது நெக்ஸ்ட் பார்ட் டைம் செக் பண்ணி பாருங்கள், நான் சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.